குருவே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓ குருவாழ்க. குருவே துணை. குருவே சரணம். நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு எது எழுதா மறை, அதன் ரகசிய சாவி எங்கே? எழுதா மறை, எழுதப்படாத மறை. மறை என்றால் வேதம் என்று அர்த்தம். அந்த வேதம் என்ற சொல் வடமொழியை சொல்கிறது, அதாவது குறிப்பாக சமஸ்கிருதம். வேதம் என்பது காலத்தால் முற்பட்ட இந்து சமயத்தினுடைய முதன்மையான ஆன்மீக நூல். இது எல்லாத்துக்கும் தெரியும். நமது இந்து மதத்தை பின்பற்றுபவர்களும் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களும் அவங்களுடைய சமய நூல்களை வேதம், எழுதாமறை, மறைநூல் இப்படிலாம் சொல்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். ஆனால் நமது இந்து மதம் என்ற அந்த இந்து என்ற வார்த்தை மருவிய சொல்லாகும். அது விந்து மதம் என்று சொல்லக்கூடியது. அதாவது சிவன், சிவ மதம், சைவ சமயம் சொல்லக்கூடியது. காலத்தால் மருவி அந்த வி என்பது ஈயாக மாறியது. இதுக்கு ஆதாரங்கள் தொல்காப்பியத்தில் இருக்கு, பொருளதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதம் என்பது என்ன? கடவுளுடைய வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அது அனாதின்னு சொல்றாங்க. வேதம் கடவுளால் சொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க, கடவுளால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதை மறுக்கவும் முடியாது, மாற்றி பேசவும் முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அதுக்கான ஆதாரங்களோ சான்றுகளோ கிடையாது. அது நிதர்சனமான உண்மை, சத்தியம். வேதங்கள் அறிவிப்பன, அறிய வேண்டுவன, அறிவு இப்படிங்கிற பொருள்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. அறிவு என்பது என்றும் இருக்கக்கூடியதுதான், இருப்பு என்பதும் என்றும் இருக்கக்கூடியதுதான். இந்த இரண்டுமே முதலும் முடிவுமற்ற அடிப்படை உண்மைகள். அதனால இந்த ரெண்டுமே அடிப்படையில் உண்மையே. அதனாலதான் வேதத்தை இந்த மறைய என்னன்னு சொல்றாங்க? இருப்பின் அறிவுன்னு சொல்றோம். அந்த இருப்பினுடைய அறிவு இருக்கு இல்லையா, அதாவது உண்மையை மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் நாம் வேதங்கள் மாற்றப்பட இயலாதன அப்படின்னு சொல்றான். வேதத்தை மாற்ற முடியாது. மனிதன் படித்த எதுவுமே குறையுள்ளது, மாறுதலுக்கு உட்பட்டதுதான். ஆனா மனுஷன் அதில் கை வைக்க முடியுமா? முடியாது. அவன் படைச்சதுக்கு பின்னாடி நம்ம கை வைக்க முடியாது. எனவேதான் ஒரு உயர்வுக்காக வேதங்கள் இறைவன் அருளியதன் நம்ம சொல்லுகின்ற ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம். உண்மையிலேயே இறைவன் என்பது யாரு? நம்மால் அதை விளக்க முடியுமா? நம்மால் விளக்க இயல ஆற்றல் எதுவோ அதுதான் இறைவன். இறை அவன்.
எப்போதும் அறிவாகவே உள்ள அது எப்படி அருட முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்பயாவது அறிவாவே இருக்கு. அது எப்படி அருட நம்ம நினைக்க முடியும்? அத நாம அனுபவிக்க மட்டும் தான் முடியும். வேதங்களையும், உபநிடதங்களையும் பல சாகைகளாக பிரித்து, அவைகளை கோர்வைப்படுத்தி வச்சாங்க. வேதங்களை தொகுத்ததே வேதவியாசர் நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் உபநிடதத்துள்ள தத்துவ போதனைகள எல்லாம் 555 சூத்திரங்கள் கொண்ட பிரம்மசூத்திரமா மாத்துறார். அவைகளை இந்து சமய நூலை ஏற்றி, அவைகளை நமது இந்து சமய வேதாந்தத்தினுடைய அடிப்படை ஆதார நூலாகும்படி அவர் மாத்தி அமைக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்ல தமிழர்களால் படைக்கப்பட்ட தமிழ் மறைநூல்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னே இருந்து இருந்துகிட்டு இருக்கு. தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடி தான் சமஸ்கிருதம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுபோல தமிழர்களால் தமிழில் படைக்கப்பட்ட தமிழ் வேதங்களும் ஆரிய வேதங்களுக்கு முன்னரே தமிழ்ல இருந்து வந்திருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம சங்க இலக்கியங்களை நீங்க படிச்சுக்கணும்னா தெரியும். ஆரிய வேதங்கள் என்பது அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வணம் 4 வேதங்கள் தான் வேதங்கள் சொல்றோம். ஆனா தமிழ் வேதங்கள் வேறு, அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்று சொல்லக்கூடிய ஆரிய வேதங்கள் என்பது வேறு. தமிழ்நாட்டிற்கு வந்த ஆரியர்கள் தமிழில் சிறப்பாக இருக்கின்ற மாந்தரையும் அதாவது மக்களையும் அவர்கள் படைத்த நூல்களையும் சிலவற்றையும் தமிழ் சொற்களை தாங்கள் உள்வாங்கிக் கொண்டு தமது போல் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஆதாரம் அவைஞான குரல். அவைஞான குரல்ல தமிழ் ஆதி தமிழ் எழுத்துக்கள் 51 நான் வந்து எழுதியிருப்பேன். அதுல இன்றைக்கு வடமொழி சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி வராங்க இல்லையா? இந்த ஷா ஷா சிறப்பு அந்த எழுத்துக்கள்லாம் சொல்றோமே, அந்த ஜா ஷா சச்சா ஜ டட்டா ட தத்த த டட்டா ட 4 சவுண்டு 4 ஒலிகள். அதெல்லாம் நமது ஆதி தமிழ்ல இருந்ததுதான். இன்றைக்கு கல்வெட்டுகளை பார்க்கறப்பெல்லாம் நம்ம அந்த ஆதி தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை நீங்க பார்க்க முடியும். அதை இன்னைக்கு சமஸ்கிருதம் தான் வந்து உள்வாங்கிக்கிச்சு. தமிழினுடைய முந்தைய வரலாற்று நூல்கள் எல்லாமே கடல்கோள் பட்டம், அதாவது கடல் கொன்றுச்சு. பிற வகைகளும் அழிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாம ஏன் போச்சுன்னா, கடல் கொண்டு பூம்புகார்ல நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்த நிறைய தமிழ் நூல்கள் வந்து கடல் கொண்டதுனால நிறைய நம்ம வந்து அழிஞ்சு போச்சு. அதனால அந்த வரலாறு நம்மளால தெரிய முடியாம போச்சு. இதனால நம்ம தமிழ் மறைகளையும் தமிழ் வேதங்களையும் குறிப்பிடும் இடங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ஆரியும் சொல்லி மாத்தி தவறு பண்ணிட்டாங்க. சிலர் அதங்கோட்டாசான் 4 வேதங்களும் நன்கு கற்ற பிராமணர், அவருக்கு தமிழ் எழுத்து முறை கற்பிக்க தொல்காப்பியர் நூல் வகுத்தார் என தவறாக கூறுகின்றார்கள். இது வாக்கியங்கள் இருக்கு. அப்படின்னா ஆரிய அரசன் பிரகதத்தனை தமிழ் அறிவித்ததற்கு கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு ஏன்னா அந்த நூல்ல வந்து குறிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க இந்த ஆய்வு பண்றப்ப வர்ற விஷயம் அது. இது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் நூல்கள் மறை வேதங்கள் இருந்திருக்கு. இது தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடிதான் நம்மளுக்கு சமஸ்கிருதம் பின்னாடி வருது. இதுல நிலந்திரு பாண்டியன் அவையில தமிழ் புலவர்களுக்கு தலைவராக அதங்கோட்டாசன் இருந்திருக்கார். அவருடைய தலைமையில தொல்காப்பியம் அரங்கேறிச்சு. எனவே தலைவரான அதங்கோட்டாசா நூல்கள்ல அறிவினவாவும் ஐயவினாவும், அதாவது அறிவினாவும் ஐயவினாவும் எழுப்பியிருக்காங்க. ஐயம்னா சந்தேகம். தொல்காப்பியர் தடைவிடைகள் அளித்த பின் நூல்கள் ஏற்கப்பட்டுச்சு. இது தடையெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நூல்கள் மாத்தி அமைச்சு சொன்ன பின்னாடி அந்த நூல்கள் வந்து ஏற்றப்பட்டு அரங்கேற்றம் பண்றாங்க. இப்பொழுது அரங்கேற்றம் கிடையாது. எனினும் முனைவர் பட்டம் முதலான ஆய்வு பட்டங்களுக்கு ஆய்வாசிரியர் தம் நூலை அறிமுகப்படுத்தி அவையில தொடுக்கின்ற வினாக்களுக்கு விடை இருக்கும் வாய்மொழி தேர்வு முறைன்னு வச்சாங்க. இதனால ஆய்வாளர்கள் ஆய்வரங்க தலைவருக்கும் பிறருக்கும் அவங்க ஆய்வு பொருண்மை குறிச்ச பாடம்லாம் கற்பிச்சுட்டு போய் வர்றப்பெல்லாம் அந்த மறைகளை பத்தியும் வேதங்களை பத்தி ஆய்வு பண்ணி விளக்க வராங்க. இது ஒரு கதை நம்மளுக்கு உள்ள போயிட்டு இருக்கும். இத நம்ம திருக்குறள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க பாருங்க. இவர் நம்ம திருவள்ளுவர் ஐயா, நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. மறைமொழி இந்த குறள் மந்திரம் என்ற வடமொழி சொல்லதான் உடையது. ஆனா வள்ளுவர் பல வடமொழி சொற்களை கையாண்டார்னு சொல்றாங்க. அவரின் மறை என்ற சொல் பிராமணர்கள் ஓதுகின்ற வேதத்தை தான் குறிக்கிறதாக வந்து அத்தனை பேரும் உரை சொல்லியிருக்காங்க. வேதங்கள் மந்திரங்கள் மறைபொருள்கள் தான் இப்படி தவறாகவே குறிப்பிட்டாங்க. தொல்காப்பியத்தை திருக்குறள் என தவறாக கூறுகின்ற
இந்த கருத்து இப்படியே வந்துட்டே போய்கிட்டே இருக்கும் விஷயங்கள். அதெல்லாம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். தேவர் குரலும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். நல்வழியில 40வது பாடல். அப்ப தமிழ் நூல்களோட இணைச்சுதான் புலவர்கள் போற்றுகின்ற தமிழ் நான்முறைகள் இருந்திருக்கு. திருஞான சம்பந்தரும் பூணூல் சடங்குல பிராமணர்கள் நான்மறை ஓதியதாக சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்துல அவர் எதிர்த்து சம்பந்தர் இன்னொரு விஷயத்த அந்த இடத்துல அரங்கேற்றம் பண்றார். இது பெரிய புராண பாடல்ல 2167வது பாடல்ல வரு திறத்தன் மறை நான்கும் தந்தோம் என்று மந்திரங்கள் மொழிந்தவர்க்கு மதுர வாக்கால் பொறு இறப்ப ஓதினார் புகழி வந்த புண்ணியனார் எண்ணிருந்த புனித வேதம் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. அப்ப ஆரிய நான்மறைகளை திருஞான சம்பந்தர் ஏற்கல. நாளும் இன்னிசையால் தமிழ் வரப்பும் ஞான சம்பந்தன் என போற்றப்படுகின்றவர் திருஞான சம்பந்தர். எனவே ஆரிய மறைகளுக்கு எதிராக தமிழ் வேதங்களை ஓதினார் என்று நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம். இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப எழுதாமறை. மறைன்னா என்ன? மறைத்தல், மறைந்திருத்தல், மறைத்து வைத்தல், இப்படி பொருள் தருது இல்லையா? அப்ப எதை மறைக்கணும், எதை மறைச்சு வைக்கணும்? இங்க நம்ம கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப அந்த மறைய பதம் பிரிக்கலாமா? மறை எப்படி பிரிக்கலாம்? இம் கூட்டல் அறை மறை இல்லையா? இதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுது? அப்ப இம் அறை ரெண்டு வார்த்தை வருதா? அறைன்னா என்ன? ஒரு இருப்பிடம், தங்குற இடம்னு அர்த்தம். எதன் இருப்பிடம்? இம் என்ற மகர்மையின் இருப்பிடம். ஏன்னா இம் கூட்டல் அறை தானே மறை. அப்ப அறைன்னா என்ன? இருப்பிடம், தங்குமிடம். அப்ப எதனோட இருப்பிடம்? இம் என்ற மகர்மையோட இருப்பிடம் அது. அப்ப மகர்மை எங்க இருக்கு? இந்த கூற்றுக்கு அடிப்படையில் உண்மை ஒன்று மறைபொருளாகவே இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு எல்லா மனுஷங்கிட்டையும். அந்த உண்மை இதுதான் என்று கண்டுணர வைக்கவே இந்த பேச்சுரினோட நோக்கமாக நம்ம வச்சிருக்கோம். சரி, இறைவன் என்பவன் அனாதை இல்லையா? இறைவனால் சொல்லப்பட்டபடியால் வேதமும் அனாதையா தானே இருக்க முடியும். அதாவது மறையும் அனாதி. வேதம்னா மறை நிலத்தில் கொண்டு வரையும். அப்ப மறையும் அனாதி. அப்ப இரண்டு அனாதி எப்படி வரும் ஒரு இதுல, ஒரு வார்த்தையில? அதனால இறைவன் தான் மறையாக இருக்க வேண்டும். இதனை எப்படிங்க உங்களால ஏட்டில் எழுதி வைக்க முடியும்? மறையாக இருக்கிறாரு, எப்படி ஏட்டில் எழுதி வைக்க முடியும்? காரணம், இம் என்ற மகரமே மெய் எழுத்துகள்ல 10வதாக வருகின்ற எழுத்து. நல்லா கவனிக்கணும். இம் என்ற மகரமே எங்க வருதுன்னா இக்கு இக்கு இட்டு வருது இல்ல, அதுல 10வது எழுத்து தான் இம்மு. அதுக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? குருகுல மாணவர்களுக்கு தெரியும். இவற்றை எவ்வாறு நம்ம படிக்க முடியாது? இம்மை எப்படி படிக்கிறது? அவ்வளவுதான், மௌன மொழி. ஜீவர்கள், அதாவது மனிதர்கள் பொருட்டு இறைவனால் சொல்லப்பட்ட ஏற்றப்பட்ட மறை என்ன அப்படின்னு முறையிடணும் இந்த இடத்துல. இப்ப சீவர்கள் எல்லாம் பாச பந்தம் நீக்கி வீடு அடைவதற்கு ஏற்றவாறு அந்த ஜீவர்களுடைய சடபேதம் கர்ம பேதங்களுக்கு ஏற்ற அளவில்லாத விதிகள் கட்டங்கள் எல்லாம் அந்த வேதத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? அப்ப முன்பாகவே முத்தி அடைந்த இருடிகள்னா ரிஷிகள்னு அர்த்தம். இருடிகள், முனிவர்களும், மணிவாசகர், மூவர் முதலிய மெய்யடியார்களும். மூவர் என்பது திருநாவுக்கரசரே, திருஞான சம்பந்தரே, சுந்தரரே. இவங்களும் மெய்யடியார்களும் ஆழ்வார்களும் பிறரும் இன்ன கட்டங்களை தழுவி ஒழுகினார்கள் என அவரவருடைய சடபேதம் கர்மபேதங்களுக்கு ஏற்ற சாதக யோக விதிகளும் மேல் முக்தி அடைய வேண்டிய ஜீவர்களும் அவ்வாறே இன்ன கட்டங்களெல்லாம் தழுவி ஒழுகினார்கள் என்று அந்த ஜீவர்களது சடபேதம் கர்மபேதங்களுக்கு ஏற்ற சாதக யோக விதிகளும் அந்த வேத நூல்கள்ல எழுதி வைக்கப்பட்டு இருக்கணும் இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்ல, முனிவர்கள், ரிஷிகள், நால்வர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பின்பற்றி, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏதோ ஒரு விஷயத்தை பின்பற்றி இந்த சட பேதத்தையும் கர்ம பேதத்தையும் தாண்டி வந்துட்டாங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம மனிதர்களும்
அந்த நிலை அடைவதற்கு ஏதோ ஒரு சாதக யோக விதிகளை எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது எழுதி வச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்ப தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் மற்ற இன்ன பிற வேத நூல்கள்ல கூட அந்த மாதிரி விதி இருக்கணும் இல்லையா? அல்லது முற்காலத்துல இவ்வாறான நூல்கள் இருந்திருக்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா? ஜீவகோடிகள் எத்தனை பேரு? அதுல பக்குவ பேதம் எத்தனை? சடபேதம், கர்ம பேதம் எத்தனை? இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு விதி பேதம் அறத்தாறுகள் எவ்வளவு இருக்கும்? இதையெல்லாம் எப்படியா ஏட்டில் எழுதி வைக்க முடியும்? இறைவனாலும் முடியுமா? முடியாது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியுது. இதனால் பெறப்படுவது என்ன? ஜீவர்கள் முக்தி அடைவதற்கு ஏற்ற சாதக யோக விதிகள் அந்த பக்குவ சிவர்களுக்கே அவரவர்கள் சடபேதம் கர்ம பேதங்களுக்கு ஏற்ப முன்னிலையில் குரு வடிவாக போதரும் இறைவனால் அருளப்படும் என்பதே ஆகும். அப்ப அமல ஐகார விளைவே ஒவ்வொரு ஜீவருக்கும் வேதாகம விதிகளாய் அமையும். அமல ஐகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம யூடியூப்ல பேசியிருக்கோம். திரும்ப அங்க போய் நீங்க கேட்டுக்கங்க. திருப்பி விளக்கம் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அந்த அமல ஐகார விளைவு ஒவ்வொரு ஜீவருக்கும் வேதாகம விதிகளாகவே அமைஞ்சிருக்கும். அதனால இந்த விதிகள் உலகில் நூல்களாக வழங்குதல் முடியாத காரியம். இப்ப சவுண்ட் இருக்குல்ல, ஒளி, ஒளி வரி வடிவம். அந்த ஒளிவரி வடிவமாகிய மொழிகள் சிலவற்றில வழங்குற நூல்கள் தான் எழுதாமறைன்னு சொல்லியிருக்காங்க. ஒளினா சவுண்டு, நீங்க பேசலாம், ஆனா எழுத்தால எழுதப்படாது. அப்ப அந்த ஒளிவரி வடிவமாக இருக்கக்கூடிய நூல்கள் தான் எழுதாத மறைகள். இறைவனால் இயற்றப்பட்டன என்று நம்ம சொன்னோம்னா அந்த நூல்கள் சகல ஜீவராசிகளும் கை கொண்டு ஒழுகி முக்தி அடைவதற்கு உரிய சாதக யோக விதிகளை கூறாமல் வேறு எதைத்தான் அது சொல்ல முடியும்? ஒளி வரி வடிவில் வழங்கும் நூல்களை எழுதாமறை என்பது எப்படி நம்ம சொல்லலாம்? சவுண்டா இருக்கிற ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம எப்படிங்க எழுதாத மறைன்னு சொல்ல முடியும்? அப்ப எழுதாத மறைனா என்ன? ஒளி வரி வடிவம் அற்றதாக, எழுத முடியாததாக, மறை பொருளாக இருப்பது அல்லவா அந்த ஒளி வரி வடிவில். அதாவது உலகில் வழங்கும் மொழிகளில் படிக்கப்பட்டும் எழுதப்பட்டும் வழங்கும் நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டனவே, எழுதப்படுவனவாகவே இருக்கின்றன அல்லவா? எழுத்து வடிவாக, சொல் வடிவாக அந்த நூல்கள் இருக்கின்றன அல்லவா? வேதம் எனவும் ஆகமம் எனவும் பிறவுமாக வழங்கப்படுகின்ற சமய நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டனவையே. அது வழங்குதல் நமக்கு நன்றாக தெரிகின்ற கண்கோடு. ஒரு காலத்து பரம்பரையாக ஓதப்பட்டு பின் ஒரு காலத்து ஏட்டில் எழுதப்பட்டன என்றாலும் எழுத்து வடிவம், சொல் வடிவம், வாக்கிய வடிவம், செய்யுள் வடிவமாகவே இருந்து வாயால் ஓதப்பட்டு அந்த ஒளிவரி வடிவமான அம்மொழியை எழுதாமறை என்று எவ்வாறு நாம் சொல்ல முடியும்? அதனால ஒளிவரி வடிவமாக உலகில் வழங்கும் வேத நூல்கள் எழுதுமறைகளே. ஒளிவரி வடிவாக உலகில் வழங்குகின்ற வேத நூல்கள் அனைத்தும் எழுதுமறைகளே. மலையாய் நமக்கு இப்போதும் விளங்கி இருக்கும், வெள்ளிடை மலையாக நமக்கு இப்போது விளங்கி இருக்கும். அப்ப எழுதாத மறை என்பது உபச்சாரமாக போலி கூற்றாகத்தான் சொல்ல முடியுது. இத்தகைய உபச்சார கூற்று இல்லைன்னா உண்மையை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? போலியாகிய பொய்மைக்கு ஊடாகவே மெய்மை ஒன்று விளங்குது இல்லையா? மெய்மைதான் எது? அதுதான் எழுதாமறை. அப்ப எழுதாமறை என்பதுதான் என்ன? இறைவன் வடிவமாகிய வேதம் என்பது தமிழ் எனவும் சமஸ்கிருதம் எனவும் பிறவமாக வழங்கும் ஒளிவரி வடிவங்களுள் மொழிகளுள் எவற்றிலாவது எழுதப்படவும் படிக்கப்படவும் முடியுமா என்றால் அவற்றை பற்றி சிறிது கூற முடியும். அதை நீங்க பின்னாடி கொஞ்சம் கேட்டுக்கலாம். அப்ப உலகில் வழங்கக்கூடிய மொழிகள் எல்லாம் காரிய ரூபமான ஒளி வரி வடிவமாகவே இருக்கின்றன. இறைவன் வடிவம் எனப்படும் எழுதாமறை என்பது காரிய ரூபமான ஒளிவரி வடிவில் இருத்தல் முடியாத காரியம், அசம்பாவிதம். அதனால் காரிய ரூபமான வியாபகமான ஒளிவரி வடிவில் விளங்காதது எதுவோ இவற்றிற்கெல்லாம் காரணமாய், மூலமாய், வியாபியமாய், கவுனமாய், கவுன ஒளியாய், ஒளிபீடமாய், நாதபீடமாய், நாத அந்தமாகிய வேத அந்தமாய் அனாதையாய் இருப்பது எதுவோ அசுத்த சரீரமுடைய உலகினரால் ஒரு சிறிதும் அறிய முடியாததாய் நாத அந்தமாகிய வேத அந்தத்தை
அணவிய அமல தனுவுடைய துவிஜராகிய அந்தணரால் தத்துவ பெரியாரால் அறியப்படுவதாய் அரிய பெரிய மறையாய் ரகசியமாய் அமல நிறையாய் இருப்பது எதுவோ அதுவே எழுதாமறை. மீண்டும் இது கொஞ்சம் புரியாது, மீண்டும் படிக்கிறேன் கேளுங்க. உலகில் வழங்கும் ஒளிகள் எல்லாம் காரண ரூபமான ஒளிவரி வடிவமாக இருக்கு. இதுல காரிய ரூபமான வியாபகமான ஒளிவரி வடிவில் விளங்காதது எதுவோ, நல்ல உள்வாங்குங்க, காரிய ரூபமான வியாபகமான ஒளிவரி வடிவில் விளங்காதது எதுவோ, இதுக்கெல்லாம் காரணமாய் மூலமாக வியாபியமாக கவுனமாக கவுன ஒளியாக ஒளி பீடமாக நாத பீடமாக நாத அந்தமாகிய வேத அந்தமாக அனாதியாய் இருப்பது எதுவோ, அசுத்த சரீரமுடைய உலகினரால் ஒரு சிறிதும் அறிய முடியாததாக, நம்ம 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 சரீரம் எப்படி இருக்கு? அசுத்த சரீரமா இருக்கு. நம்மளால அதை அறிஞ்சு கொள்ள முடியுமா? அறிஞ்சுக்க முடியாததாக இருக்கு. நாத அந்தமாகிய வேத அந்தத்தை அணவிய அமலத்தனுவுடைய, அமலத்தனுன்னா சுத்த தேகம்னு அர்த்தம், அமலத்தனுவுடைய துவிஜராகிய ரெண்டு பிறப்பு எடுக்கிற, துவிஜனா ரெண்டு பிறப்பு எடுக்கிறது. சாதாரண தாய் தந்தை கொடுத்த ஒரு பிறப்பு, நீங்க குருவிட்ட தீட்சை வாங்கின பின்னாடி எடுக்கிறீங்களே இன்னொரு பிறப்பு, அதுதான் துவிஜ பிறப்பு. அவன் தான் அந்தணர் என்று சொல்லப்படுவேன். அந்த துவிஜராகிய அந்தணரால் தத்துவ பெரியாரால், தத்துவ பெரியாரும் குருமார்கள் அறியப்படுவதாக, குருமார்களால் அறியப்படுவதாக இருக்கே, அரிய பெரிய மறையாக ரகசியமாக அமல நிறையாக, அமல நிறைனா அழியாததாக இருப்பது எது? அதுதான் எழுதாமறை. எம்பெருமான் வடிவம் எனவும் அரிய பெரிய மகாரம் எனவும் அந்தணர் மறை எனவும் மோன எழுத்து எனவும் மௌன வித்தை எனவும் குண்டலி ஏக்கம் எனவும் எழுதா கிளவி எனவும் ஆரியம் எனவும் வடமொழி எனவும் வடசொல் எனவும் பெரியோர்களால் புகழ்ந்து போற்றப்பட்ட மாண்பனை உடையதும் இந்த எழுதாமறையே என அறிதல் வேண்டும். மீண்டும் சொல்றேன். எம்பெருமான் வடிவம் எனவும் அரிய பிரிய மகாரம் எனவும் அந்தணர் மறை, எப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த அந்த எழுதாத மறை எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் வடிவமாக இருக்கான், அரிய பெரிய மகாரமாக இருக்கான், அந்தணர் மறையாக இருக்கான், மோன எழுத்தாக இருக்கான், மௌன வித்தையாக இருக்கான், குண்டலி ஏக்கமாக இருக்கான், எழுதா கிளவையாக இருக்கான், ஆரியமாக இருக்கான், வடமொழியாக இருக்கான், வடசொல்லாக இருக்கான். இப்படி பெரியோர்களால் புகழ்ந்து புகழ்ந்து போற்றப்பட்ட மாண்பினை பெருமையை உடையதாக இருக்குது அந்த எழுதாமறைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அப்ப அமல ஐக்கார ஒளி எனப்பட்டதும் இந்த எழுதாத மறைதான். அமல ஐக்கார ஒளியை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அந்த யூடியூப்ல நீங்க திரும்ப போய் கேட்டுக்கணும். நமது இருதய கமலத்தில், இருதய கமலம்னா இது நம்மளுடைய திருவடிகள் அர்த்தம், இரண்டு கண்கள்ல இருதயம், இரு உதயம். நமது இருதய கமலத்தில் ஆரூர் கமல மத்தியில், கண்மணி மத்தியில ஓவாது அசைந்து நிற்பதும் இந்த எழுதாமறைதான். அசையாமல் அசைவதையே, ஒளியாமல் ஒளிப்பதையே, உள்ளுக்கு உள்ளாக சுழன்று நிறையோடி ஒளிப்பதையே கவுன இயக்கம் என்றார்கள் நம் முன்னோர்கள். இதுக்கு பேர் தான் எழுதாமறை. அப்ப அசைவு ஒளி நடனம் என்பன ஒன்றே. அசைவு ஒளி நடனம், ஒளி அசையுது, நடனம் ஆடுற மாதிரி இருக்குது, அதனால அசைவு ஒளி நடனம். இந்த வியாபியத்தில் நின்றும் வியாபகம் பெற்றனவே நிறை புரிந்து பஞ்சீகரணத்தினவே ஒளி வரி வடிவமான அக்கர வடிவம், சொல் வடிவம், வாக்கிய வடிவமான மொழிகள் என்று நாம் அறிஞ்சுக்கணும். இந்த அரிய பெரிய மகாரத்துல ஒளி பேதம் எல்லாம் அடங்கி இருந்துரும். அப்ப ஒளி என்பது ஆதியில் மகர ஒத்து ஒன்றே ஆகும் சொல்றாங்க. மகர ஒத்து தான் இன்றைக்கு மகர ஒற்றுன்னு மாறிச்சு, அது மகர ஒற்றுன்னு கூட வச்சுக்கலாம். இது மா என விரிகிறது. மாங்கிறது குறில், மா என்கிறது நெடில போய் முடியுது, இது மா என்று விரிஞ்சு நிற்குது. பிறகு மா என பூத்தது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ம குறில், மா என அகரம் தோன்றி அகிலமே தோன்றுச்சுன்றாங்க. இந்த மா என்ற எழுத்துலதான் இந்த உலகமே தோன்றுச்சு. எப்படி அந்த மா தான் ஆவா மாறுது, இம் கூட்டல் ஆதான் மா இல்லையா? அந்த இம்மன என்ன? உயிரே. மகரம், மகரம்னா என்ன? அதனுடைய எண்ணிக்கை எத்தனாவது எழுத்தது? 10வது எழுத்து. மகாரம் இதனுடைய எண்ணிக்கை என்ன? 10. அப்ப அகாரம் 8, உகாரம் 2, மகாரம் 10ன்னு சொல்றோம். அந்த மகாரம், அந்த மகாரத்தை எப்படி பிரிக்கலாம்? மாவை இம்மு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம் இல்லையா? அந்த இம் என்பது எதை காட்டுது? நம்முடைய உயிரை காட்டுது.
அந்த உயிரினுடைய நாதம் தான் இம் என்று சொல்லப்படுவது. இதை எந்த நூல்களிலும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை, எழுதப்படவில்லை. நாம திருவாசகத்திலும் சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்ன பேசுற யூடியூப்லயும் சொல்லியிருக்கோம். அதனாலதான் இம் கூட்டல் லா, உயிர் பிறக்கின்றது எங்க? ஆ என்று எழுத்தல. அதனாலதான் உலகத்தில் இருக்க அத்தனை மதங்களும் மொழிகளுமே ஆவை முதல் எழுத்தாக கொண்டிருக்கு. இது பிறந்தது நம்மளுடைய தாய் தமிழ்ல தான். எல்லாத்திலுமே அந்த ஆ என்று எழுத்து. இதனாலதான் 1330 குறள் எழுதுற திருவள்ளுவர் முதல் குறள் என்ன சொல்றாரு? அகர முதல. எது அகரம்? இம்முனுடைய ஆ. புரியுதா? ஆ என்பது என்ன? சூரியன் அல்லவா? சூரியகலை அல்லவா? இம் என்பது என்ன? உயிர்கலை. அந்த உயிரும் சூரியனும் கூடினால் நீங்கள் ஞான பிரகாசமோடு இருப்பீர்கள். அதனாலதான் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஆதி என்பது உங்களுடைய மகாரம், பகவன் என்பது உங்களுடைய சூரியகலை. இதுதான் உலகத்துக்கு அடிப்படை அப்படின்னு அவர் சொன்னார். இது அதனாலதான் இது பொய்யாமொழின்னு பேரு. இந்த பிரணவம் எப்படி இருக்கு? ஓ என ஒழித்து இம் என முடியுதா? தோன்றிய இடத்தில் தான் ஒடுக்கமும் இருக்கும். எங்க தோன்றுச்சோ அங்கதான் முடிவும் இருக்கு இல்லையா? இயற்கை முறையும் அப்படித்தான் இருக்கு. மகர அகரங்களால், மகர அகரங்கள் புரிஞ்சுக்குங்க. மகர அகரம்னா அந்த மா என்ற எழுத்த இம் கூட்டல் ஆன்னு பிரிக்கிறோம்ல, அந்த எம் என்பது மகரம், ஆ என்பது அகரம். அதான் இந்த இடத்துல சொல்றாங்க. மகர அகரங்களால் மற்றைய உயிர்களும் மெய்களும் ஆக்கம் பெற்று விளங்க ஆரம்பிச்சுதான் இந்த உலகத்துல. இது தோன்ற பின்னாடி அத்தனை ஜீவராசிகளும் தோன்றி தோன்றி உயிர் பெற்று எழுச்சி பெற்று ஆக்கத்தோடு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இதை விவரிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் போதாது. இது ஒரு பெரிய சாப்டர். எனக்கு சதுரீர நிலையில் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. அப்ப ஒளிகளுக்கெல்லாம் பிறப்பிடமாகிய நாத பீடத்தை அனுபவமாக கண்டுணர்ந்த சர்க்குருமார்களே எழுத்துக்கள் ஆக்கமுற்ற வகையை, அவற்றினுடைய பிறப்பை பூரணமாக அறிய வல்லவராக இருப்பார்கள். இது பற்றி அறிவான் மிக்க பெரியாராகிய தொல்காப்பியனாரும் எல்லா எழுத்தும் வெளிப்பட கிளந்து, தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்துல பிறப்பியல்ல சூத்திரம் 20 சொல்றாங்க. அந்த நூற்பாவுல எழுத்துக்களுடைய பிறப்பு இலக்கணத்தை பூரணமாக அறிந்து கூறுதல் தம்மால் முடியாத காரியம் வெளிப்படையா சொல்றார். எழுத்துக்களுடைய பிறப்பு இலக்கணத்தை பூரணமாக அறிஞ்சு நம்மளால சொல்ல முடியும்னா என்னால சொல்ல முடியாது. அந்த உண்மை ஒளிபிடமாகிய எழுதாமறை என்னும் அந்தணர் மறையை அனுபவமாக காண்பதால் தான் அறியப்பட வேண்டும் என உரைப்பாராய். என்ன சொல்றாரு பாருங்க, இது நம்மளால சொல்ல முடியல. அது ஒளிபிடமாக எழுதாமறைக்கு யாரு சொல்றாங்க? அந்தணர் என்பது இன்றைக்கு இருக்க பிராமின் சொல்ற அர்த்தம் அல்ல. அந்த அந்தம், அந்த பிரம்மத்தினுடைய அந்தத்தை எவன் உணர்ந்தானோ அவனுக்கு பேர் தான் அந்தணர். அந்த மறையை அனுபவமாக தன் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவங்களால தான் சொல்ல முடியும். அதத்தான் அந்தணர் மறைத்தே என சொல்றார். அந்தணர் மறை என்றால் என்ன? அதுதான் அந்தணரால் அறியப்படும் மறையாகிய எழுதாமறை. அப்ப நமது சரீரமாகிய அந்த பூமியுள்ள ஆலயத்துக்குள்ள இருதய சொல்றாங்க பாருங்க, நமது சரீரமாக பூமியுள் ஆலயத்துள் இருதய கமலத்துள், இருதய கமலம் எது? நம்மளுடைய 2 திருவடிகள். உள்ளீடாக கவுனமாக ஒழிக்கும் இந்த மகாரமானது, இந்த கவுன ஒளினா தெரியுது அவங்களுக்கு? இந்த பள்ளியை கவுன ஒளி கவுனம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒளி. கவுனமாக ஒழிக்கும் இந்த மகாரமானது துவியாப்பியம் எனப்படும் சொல்லப்படுது. இந்த வியாபியத்தில் இருந்து வியாபகம் பெற்றவைகளே பலவித நாதங்களாகிய வேதங்களும் ஒளிவரி வடிவமான மொழிகளும் ஆகும். அப்ப வியாபியம் என்பது ஆரியம், வியாபகம் என்பது தமிழ். வியாபகம்னு என்ன அர்த்தம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வியாபகம் வியாபியம் என்ன வித்தியாசம்? இது வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. வியாபகம் என்பது உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய இண்டு இடுக்கு சந்து பொந்து நீக்க மர பறந்து விரிஞ்சு இருக்கிறதுக்கு பேரு தான் வியாபகம் பேரு. வியாபியம்னா பர்டிகுலரா குறிப்பா ஒரே ஒரு இடத்துல மட்டும் குழுமி இருக்கிறதுன்னு பேரு. ஒரு சிறு கூட்டம். இப்ப கடல்ல ஒரு துளி எடுத்தா அதுக்கு பேரு வியாபியம். அந்த கடலே எப்படின்னா அது வியாபகம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப தமிழ் என்பது ஒளிவரி வடிவமான மொழிகளுக்கு பொது பெயராக இருக்கு. அப்ப ஆரியமும் தமிழும் காரண காரியமாக என்றுமே இருந்துட்டு வருது. இதை ஒருவரால் ஏற்றப்பட்டு மற்றவருக்கு அளிக்கப்பட்டதை நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. என்றும் உளதென்று தமிழ் ஏம்பி இசை கொண்டான் என கம்பராமாயணமே சொல்லுது. என்றும் உளதென்று தமிழ் ஏம்பி இசை கொண்டான் கம்பராமாயணம் சொல்லுது. அப்ப ஒளி வரி வடிவமான மொழிகளுள் ஒன்றாகிய சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியை நம்ம ஆரியன்னு சொல்றோம் இல்லையா?
அது காரியத்தை காரணமாக உபசரித்து கூறுவது போன்ற ஒரு ஒரு இடுகுறி வழக்காக தான் உலக சம்பிரதாயமா தான் இருக்கு. இந்த உபச்சாரமான கூற்று இன்னைக்கு இல்லைன்னா உண்மையை நம்ம எவ்வாறு அறிய முடியும்? இடுகுறி அந்தணர் போற்றுகின்ற இடுகுறி ஆரியத்தை கொண்ட உண்மை அந்தணர் போற்றுகின்ற உண்மை ஆரியத்தை அறிவது எளிதாக இருக்குமா? ஆரியம் தமிழோடு இசையானவன் கூறிய குணத்தார் குறி நின்றவன் திருக்கடம்பம் இப்படி சொல்லிட்டே போகட்டும். அப்ப தமிழ் என்கின்ற இந்த எழுதாமறையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து சர்க்குருநாதனாகிய எம்பெருமான் அருள்வழி நின்று வலுவர ஒழுகி படியேற்றம் பெற்று வடக்கு, வடதிசை, வடதேசம், உத்தரதேசம், உத்தரகோசம் இப்படி சொல்லப்படுற நாத அந்தத்தை அணவிய அந்தணரால் நம்ம அறியப்படணும்னு சொல்றாங்க. அதாவது வடமொழி வடசொல்லுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த உத்தரம், தட்சணம், உத்தராயணம், தட்சாயணம் இப்படிலாம் சொல்லக்கூடிய வியாபக வியாபிக வார்த்தைகளாக தான் போகுது. வேதாந்தம் ஆவது வேட்கை ஒளிந்திடம் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அப்ப நாதங்கள் ஆகிய வேதங்கள் ஒடுங்கிய இடம்தான் ஒளிகள் எல்லாம் ஒடுங்கிய இடமே நாத அந்தமாகிய வேதாந்தம் சொல்றாங்க. அசைவு அற்ற இடம் எது? பாசங்கள் பற்றுகள் அற்ற இடம் எது? வேட்கையாகிய அவ அற்ற இடம் எது? அதுதான் மகாரம் என்று சொல்லக்கூடிய எழுதாமறை. அப்ப தான் என்ற வாளை அவள் உருவம் காண சமர்த்துண்டோ ஆண் பிள்ளை தானும் உண்டோ கருவூரார் பூஜை விதியில சொல்றார். அப்ப எழுதாமதை என்பது மறை. எழுதாத மறைன்னா உலகத்தார்களுக்கு என்றும் இதை மறைபொருளாகவே வச்சுட்டாங்க. இந்த மறையை காண யாரால் முடியும்? இந்த மறையை இந்த இம்மறை எனும் உண்மையை தன் குய்யத்துள் மறைத்து யாரையும் மயக்கி விடுகின்றால் மாயை என்னும் வாழை பெண்ணாகிய ஆத்தாள் அப்படின்னு சொல்றார் கருவூரார். இந்த எழுதாத மறை எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னா கடலுள் மறைந்து கிடக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த கடல் எது? நமது சரீரம்தான் கடல். நமது செவி துவாரங்கள் அடைபட்ட போது ஓ என ஒலிக்கும் ஒளிக்கூட்டம் கடலரசி போல இருக்கு இல்லையா? அப்ப குண்டலி சேடசேனன் உற்ற ஆக்கையின் உருபொருள். இப்ப இந்த பாம்பு மேல படுத்திருக்காரு, அரிதியில் படுத்திருக்காருல திருமால் அந்த கடல் பார்க்கடல் அது மறையாக மறைபொருளாக இருக்கின்ற கடலாகவே இருக்கு. அந்த கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுக்கணும். அதுதான் நம்ம சுடராளி தவத்துல நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்பதான் அந்த அருள் அமுது நமது உடல்ல எங்க இருக்குதோ அந்த நவநீத கிருஷ்ணனை, அந்த அமுத கடை ஈசனை, அமுத நடேசனை நம்ம எவ்வாறு காண முடியுங்கிறது அந்த சுடராளி தவம் நமக்கு சொல்லி தருது. கடலே கடலே உன்னை கடைந்து களப்புறுத்து, இது நாச்சியார் திருமொழியில சொல்லுவாங்க. கடல் எனப்பட்டதுன்னு என்ன சொல்றாங்கன்னா அது உடல் அல்லவா அப்படின்றாங்க. அலைகடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா கையிலை திருவாசகம் அருள்பத்துல சொல்றாங்க. இது மாணிக்கவாசனுடைய திருவாக்கு. அப்படின்னா சரீரமாகிய கடலை கைவிட்டு அப்பால் வேறு எங்கோ சென்று அமுதத்தை நம்மளால பெற முடியுமா? கையிலையை காண முடியுமா? மறையாகிய ஆசான் கடலாகிய இந்த உடலுக்குள்ள மறைந்திருப்பது, மறைக்கப்பட்டு இருப்பது எவ்வாறு? அசுத்த பௌதிக தனுவாகிய அசுத்த தேகம் அத அசுரனால கவரப்பட்ட மறைஞ்சிருக்குது இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மறையை நம்ம எப்படி காண்பது? நமது சரீரமாகிய மால் பிரிதோர் அவதாரம் எடுத்து திருமால் இன்னொரு அவதாரத்தை எடுத்து அந்த அசுத்த நிறை என்று சொல்லக்கூடிய அந்த காலனை அசுரனை அழிச்சு அவனை வென்று அந்த மறையை கரையேற்றி நமக்கு காட்டணும் இல்லையா? இதன் பொருள் என்ன சொல்லுதுன்னா நமது உடல் சாதக யோகங்களால் அசுத்தமாகிய மலம் பாசம் நீங்கி அமலமடைய பெற்றால் வேதங்களை மறையை எழுதா மறையை மறை வடிவான ஆசானை கண்டு மேன்மையடைய முடியும் என்பதே ஆகும். வேதங்கள் அசுரன் ஒருவனால் கவரப்பட்டு கடலுள் மறைக்கப்பட்டு பின் திருமாலால் கரை சேர்க்கப்பட்டன என்னும் புராண கற்பனையின் உட்பொருளும் இதுதான். பின் வருகின்ற திருவாக்குகள் மெய்யடியார் விமலத்தனுவுள் வேதமாகி ஆசான் காணப்படுகின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருவாசகத்துல ஆடிய கால் இசைக்கின்ற வாயுவும் தாடி தெழுந்த தமருக ஓசையும் பாடி எழுகின்ற வேதாகமங்களும் நாடியின் உள்ளாக நான் கண்டவாறே உய்யவென் உள்ளத்துள், அது திருமந்திரம் திருவாசகத்துல, உய்யவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்தடை மன்னிய மன்னே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் கோயில் திருப்பதிகத்துல மாணிக்க வாசகர். அப்ப வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம்,
முதலிய நூல்கள் எல்லாம் குருவருளால் எழுதாமறையை மறை வடிவமாகிய இறைவனை அடைந்து மேன்மை அடைய வேண்டும் என்ற உண்மையையே பல வகையான கற்பனைகளால் சொல்லியிருக்கு. அப்ப எழுதாமறை இன்னது என்பதும் இறைவன் வடிவமாகி அந்த மறை வேதம் ஒளிவரி வடிவமான மொழிகளில் வழங்குதல் அசம்பாவிதம் என்பதும் ஆரியம் சொல்லுது. ஆமா, தமிழ் என்ற வியாபகங்களின் உண்மையும் வேத நூல்கள் என உலகில் வழங்குவன எழுதுமறைகளே. தூளம் அமலமடைந்தால் எழுதாமறையை அறியலாம். தூள தேகம் அமல தேகத்தை அடைந்தால் அப்பொழுதுதான் உங்களால் எழுதாத மறையை அறியலாம். இப்படி சொல்றதுதான் முடிவு. அப்ப எழுதாமறை என்பது என்ன? நம்மளது பிரம்மஞான தவத்தில் வரக்கூடிய மகாமந்திர தவமே எழுதாமறை என்று சொல்லக்கூடிய ரகசியம். அந்த ரகசிய சாவி எங்க இருக்கு? குரு கொடுக்கக்கூடிய அந்த ஞான விதையில இருக்கு. அந்த ஞான விதையை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? பிரம்மஞான தவத்தில் வரக்கூடிய மகாமந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்கின்ற பொழுது அது உங்கள் உயிருக்குள் ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு தாக்குதலிலும் உயிரை தட்டி தட்டி எழுப்புகின்றன அல்லவா? அப்பொழுது எழுதாத மறையான ஜிம் என்ற மகரமையை உங்களால் உணர்வாக அறிய முடியும். இதுவே எழுதாத மறை. எது எழுதாத மறை என்றால் மகாமந்திர தவமே எழுதாமறை. அதில் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை இம் என்ற மகரமே. அதனுடைய சாவி நீங்கள் தீட்சை பெறுகின்ற பொழுது குரு உங்களுக்கு கொடுத்து அதை திறந்து வைப்பதுதான். இதுதான் இன்றைய தலைப்பினுடைய பேச்சுரை.